சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது மெஹந்தி. ஒரு திருமணம், வளகாப்பு, திருவிழா அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்போ மெஹந்தி வைக்கிறது ரொம்ப வழக்கமாயிருச்சு. நம்ம மெஹந்தி என்பது ஒரு பாரம்பரியமான இந்திய கலை வடிவமாகும். இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய காலங்கள்ல இருந்து பின்பற்றப்படுகிறது. மெஹந்தி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையான மெந்திகா என்பதிலிருந்து உருவானது. அதாவது சிவப்பு சாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதனால மெஹந்திய நாம மருதாணி வச்சுக்கிறது. நம்ம சின்ன வயசுல இருந்து கிராமத்துல இருந்து நம்ம மருதாணி செடி வீட்டுல வளர்த்தி நம்ம மருதாணி வச்சுக்குவோம். இப்ப அது அப்படியே மாறி மெஹந்தியா மாறி இருக்கு. மெஹந்தி எல்லா ஃபங்க்ஷன்லயும் இப்போ ஒரு விழாவா மாறி, திருமணம்னா ஒரு ஹாப்பியான நிகழ்வா மாறிடுச்சு. அது இந்தியாவில் ராஜஸ்தான் டிசைன் மிகவும் பாரம்பரியமானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல சிறப்புகள் உள்ளது. திருமணத்துக்கு முதல் நாள் போடுவதை விட 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போதான் கை நிறம் நல்லா நிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம மெஹந்தியோட சிறிது சர்க்கரையை சேர்த்துக்கணுமா, அதனுடன் எசென்சியல்ஸ் எண்ணெயை சேர்த்து மெஹந்தி போட்டா நன்றாக இருக்கும்னு சொல்றாங்க. மெஹந்தி போட்ட பிறகு அதன் மேல் சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறு தடவினால் நல்ல நிறம் கிடைக்கும். தண்ணீர் அதிகம் கைகளில் படாமல் பார்த்து கொண்டா நிறம் விரைவில் அழியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஒரு குறிப்பு இருக்குது. என்னன்னா, பெண்களுக்கு ஏன் போடணும் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து பெண்கள் ரொம்ப வேலை செய்வாங்க. இந்த மெஹந்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு திருமண டைம்ல அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மெஹந்தி ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலத்துல. மெஹந்தியோட வரலாறு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.